பத்ரு போர். சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்குமான போர் மதீனாவிலிருந்து 60 மைல் தொலைவிலுள்ள பத்ரு என்னும் இடத்தில் நடந்தது. இது சிரியாவிற்கான வியாபார பாதையாகவும் இருந்தது. இந்த போருக்காக தயாராகும்படி இறைவன் முஸ்லிம்களுக்கு தனது இறைவசனம் மூலம் அறிவுறுத்தினான். உங்களை எதிர்த்து போர் புரிபவர்களுடன் நீங்களும் அல்லாவின் பாதையில் போரிடுங்கள். ஆனால் வரம்பு மீறாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை. வசனம் 2:190. கிபி 624ஆம் ஆண்டு ஒரு குளிர் நாளின் பொழுது இறைத்தூதர் அவர்களும் அவர்களது தோழர்களும் பத்ரு என்னும் சமவெளி பகுதியை அடைந்தனர். எதிரிகள் அதே பகுதியின் இன்னொரு மணற்பாங்கான சமவெளி பகுதியில் தங்களது பாசறையை இறக்கியிருப்பதாக இறைத்தூதர் அவர்களின் ஒற்றர்கள் வந்து தகவல் தெரிவித்தனர். எனவே இறைத்தூதர் அவர்களும் அவரது தோழர்களும் அந்த பகுதியிலிருந்த ஒரே நீர்ப்பிடிப்பு பகுதியொன்றை கைப்பற்றி அதற்கு பக்கத்தில் தங்களது பாசறையை அமைக்க விரும்பினார்கள். இறைவனுடைய உதவியை அதற்கு நாடினார்கள். இப்பொழுது இறைத்தூதர் அவர்கள் இறைவனிடம் பிரார்த்திக்க ஆரம்பித்தார்கள். இறைவா, நீ எங்களுக்கு உதவி செய்வதாக வாக்களித்திருக்கின்றாய் என்பதை மறந்துவிடாதே. இந்த சின்னஞ்சிறு கூட்டமும் அழிந்து போய்விட்டால் உன்னை வணங்குவதற்கென இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள். முஸ்லிம்களின் தரப்பில் 313 ஆண்கள் இருந்தனர். இவர்களிடம் 2 குதிரைகளும் 70 ஒட்டகங்களும் இருந்தன. அதே நேரத்தில் குறைஷிகளின் தரப்பில் 1000 நபர்களும் 200 குதிரைகளைக் கொண்டதொரு குதிரைப்படையும் 100 ஒட்டகங்களும் இருந்தன. மக்கத்து குறைஷிகளுடன் ஒப்பிடும்பொழுது முஸ்லிம்களின் நிலை மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் பூரண ஆயுதத் தரிப்பில் இருந்தனர். அதிகாலை நேரம் போர் ஆரம்பமாகியது. குறைஷிகளின் ஒரு குழு இப்பொழுது முன்வந்து முஸ்லிம்களின் மீது சொல்லொன்னா வசைகளை பாடிக்கொண்டிருந்தது. முஸ்லிம்களை திட்டித் தீர்த்து கொண்டிருந்தது. இதற்கு முஸ்லிம்கள் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன் என்றே முழக்கமிட்டார்கள். இப்பொழுது குறைஷிகளின் பெருந்தலைகளான உத்பா, ஷைபா ஆகிய மூவரும் முன்வந்து அன்றைய கால வழக்கப்படி போர் ஆரம்பிக்கும் முன் நடக்கும் தனிநபர் யுத்தத்திற்கு அழைப்பு விடுத்தனர். முஸ்லிம்கள் அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொண்டனர். இவர்களின் இந்த சவாலை முஸ்லிம்களின் தரப்பிலிருந்த அலீர் அலி, உபைதார் அலி மற்றும் ஹம்சார் அலி ஆகியோர் ஏற்றுக்கொண்டார்கள். அலீர் அலி அவர்கள் வலீதையும், உபைதார் அலி அவர்கள் ஷைபாவையும், ஹம்சார் அலி அவர்கள் உத்பாவையும் கொன்றார்கள். தங்களது மிக பெருந்தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டதன் காரணமாக குறைஷிகள் உறைந்து போய் நின்றார்கள். குறைஷிகளின் கோபம் தலைக்கேற போர் ஆரம்பமாகியது. முஸ்லிம்கள் நின்று கொண்டிருக்கும் பகுதியானது உறுதியான நிலப்பரப்பாகவும் மலைச்சரிவாரமாகவும் இருந்தது. குறைஷிகள் மணற்பாங்கான பகுதியில் நின்று கொண்டிருந்தனர். போர் துவங்குவதற்கு முதல் நாள் மழை பெய்திருந்தது. அதன் காரணமாக குறைஷிகள் நின்று கொண்டிருந்த நிலப்பரப்பானது சற்று நெகிழ்ந்து போயிருந்தது. மண்ணின் நெகிழ்ந்து போன தன்மையானது அவர்களின் போராட்ட வேகத்தை மட்டுப்படுத்துவதாகவும் இருந்தது. ஆனால் முஸ்லிம்களின் பக்கமே மழையின் காரணமாக மண் இறுகிப்போய் உறுதியாக இருந்தது. இன்னும் தண்ணீர் தரக்கூடிய அத்தனை வழிகளையும் முஸ்லிம்கள் துண்டித்துவிட்டு தங்களது பகுதியில் மட்டும் தண்ணீர் தரக்கூடிய கிணறு ஒன்றை வசப்படுத்திக் கொண்டார்கள். இதன் காரணமாகவும் குறைஷிகள் மிகுந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். காலை வெயிலானது குறைஷிகளின் முகத்தில் அடைந்தது. ஆனால் முஸ்லிம்களின் தரப்புக்கு சூரியனானது முதுகுப்புறமாக இருந்தது. வெளிச்சம் குறைஷிகளின் முகத்தில் பட்டதும் மிகுந்த சஞ்சலத்துக்கும் பதட்டத்துக்கும் ஆளானார்கள். அவர்களால் முஸ்லிம்களை குறிபார்த்து தாக்க இயலாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். குறைஷிகள் பக்கம் எங்கும் குழப்பமே நீடித்தது. போர் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருந்தபொழுது தனது திருக்கரங்களால் இறைத்தூதர் அவர்கள் சிறிது மண்ணை அள்ளி குழப்பம் அவர்களை சூழட்டும் என்று கூறி அந்த மண்ணை குறைஷிகள் பக்கம் வீசி எறிந்தார்கள். மண்ணை அள்ளி வீசியவுடன் கடுமையானதொரு மணற்காற்று வீச ஆரம்பித்தது. குறைஷிகளின் முகத்தில் மண்ணை வாரி இறைக்க ஆரம்பித்தது. அந்த கட்டத்தில் விரைவான தாக்குதலை தொடுக்குமாறு தனது தோழர்களுக்கு இறைத்தூதர் அவர்கள் கட்டளையிட்டனர். வீசிய புயற்காற்றையும் தோற்கடிக்கும் அளவுக்கு இப்பொழுது முஸ்லிம்கள் குறைஷிகளின் மீது பாய்ந்து தாக்க ஆரம்பித்தார்கள். வெகு சீக்கிரத்திலேயே குறைஷிகள் தங்களது தோல்வியை சந்திக்க நேரிட்டது. அங்கு அவர்கள் வேரறுக்கப்பட்டார்கள். முஸ்லிம்களுக்கு இறைவன் வெற்றியை அருளினான். குறைஷிகளில் 70 பேர் கொலை செய்யப்பட்டனர். முஸ்லிம்களின் தரப்பில் 14 பேர் ஷஹீதானார்கள். இன்னும் 70 குறைஷிகள் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். பலர் உயிர் பிழைத்தால் போதுமென்று மக்காவின் திசையை நோக்கி தப்பித்து ஓடினார்கள். கனிமத்து பொருட்களாக 11 ஒட்டகங்களும் 14 குதிரைகளும் கிடைத்தது. இன்னும் ஏராளமான ஆயுதங்களும் கிடைத்தது. இந்த பத்ருப்போர் முழுவதும் இறைத்தூதர் அவர்களின் வலதுபுறம் நின்று உமர் அலி போரிட்டனர்.
இந்த பத்ரு போர் குறைஷிகளின் மிக பிரபலமான குலங்கள் அத்தனையும் கலந்து கொண்டிருந்த நிலையில் உமர் அலி அவர்களின் குலமான பனு அதி மட்டும் கலந்து கொள்ளாமல் விலகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. எனவே இந்த போரில் பனு அதி குலத்தை சேர்ந்த எவரும் முஸ்லிம்களை எதிர்த்து போர் புரிய வரவில்லை. இதுவே உமர் அலி அவர்களினால் முஸ்லிம்களுக்கு விளைந்த மிக பெரும் சாதகமாக இருந்த வேளையிலும் பனு அதி குலத்தை சேர்ந்த பலர் இஸ்லாத்தை தழுவியிருந்த காரணத்தினால் உமர் அலி அவர்களின் தலைமையில் அவர்கள் அனைவரும் பத்ரு களத்திற்கு வந்ததோடல்லாது முஸ்லிம்களின் சார்பில் நின்று குறைஷிகளை எதிர்த்து போர் புரியவும் வந்திருந்தனர். குறைஷிகளின் சார்பாக முஸ்லிம்களை எதிர்த்து போரிட வந்தவர்களில் உமர் அலி அவர்களின் மாமனாரான அதி பின் ஹிஷாம் பின் முகீரா என்பவரும் ஆவார். இவர் உமர் அலி அவர்களின் தாயாருடைய உடன்பிறந்த சகோதரரும் ஆவார். இருப்பினும் உறவுக்கும் இஸ்லாமிய சகோதரத்துவத்திற்கும் நடுவில் தெளிவானதொரு பிரிகோடு ஒன்றை வரைந்து வைத்திருந்த உமர் அலி அவர்கள் தனது தாய்மாமனார் என்றும் பாராது பத்ரு களத்தில் அவரை நேருக்கு நேர் சந்தித்தார். அதி பின் ஹிஷாம் பின் முகீராவை இந்த உலகத்தை விட்டே அனுப்பியும் வைத்தார். மேலும் இந்த பத்ரு போரில் முதல் ஷஹீதான பெருமைக்குரியவர் யாரென்றால் உமர் அலி அவர்களின் அடிமை மஹ்ஜார் அலி ஆவார்கள். இவர் உமர் அலி அவர்களின் அடிமை என்பதால் அது உமர் அலி அவர்களுக்கு பெருமையாக அமைந்தது. போர் முடிவுற்று பிடிபட்ட கைதிகளுடன் முஸ்லிம்கள் வெற்றி வீரர்களாக மதீனாவிற்குள் நுழைந்தனர். அவ்வாறு கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டவர்களில் இறைத்தூதர் அவர்களின் சிறிய தந்தையார் அப்பாஸ் அவர்களும் அலீர் அலியின் சகோதரர் அகீல் அவர்களும் அபுல் ஆஸ் வலீத் பின் அல் வலீத் ஆகிய மிக பெரும் பிரபலங்களும் அடக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. மிக பெரும் குறைஷி தலைவர்கள் இவர்கள் இப்பொழுது பணிந்த நிலையில் கைதிகளாக மதீனாவிற்குள் நுழைந்தனர். இந்த காட்சி மக்களின் மனதை நெருடுவதாகவும் இருந்தது. இறைத்தூதர் அவர்களின் உறவினர்களுள் ஒருவரான அன்னை சௌதார் அலி அவர்கள் இந்த காட்சியை பார்த்துவிட்டு கைதியாக பிடிபடுவதை விட போர்க்களத்தில் உயிர் நீத்திருக்கலாமே என்று கூறினார்கள். இப்பொழுது கைதிகளின் நிலையை தீர்மானிக்கும் விஷயத்தில் இறைத்தூதர் அவர்கள் தனது தோழர்களுடன் ஆலோசனை நடத்த ஆரம்பித்தார்கள். உமர் அலி அவர்கள் கூறினார், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நல்லது, இல்லையானில் அவர்களை கொன்றுவிடுவதே நல்லது என்ற கருத்தை கூறினார். இன்னும் ஒவ்வொரு முஸ்லிமும் தனது குலத்தை சேர்ந்த கைதியை கொலை செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் முன்வைத்தார். அதாவது ஹம்சார் அலி அவர்கள் அப்பாஸை கொள்வது, அலீர் அலி அவர்கள் சகோதரர் அக்கீலை கொள்வது என்ற கருத்தை தெரிவித்தார். ஆனால் அபூபக்கர் அலி அவர்கள் சற்று இளகிய மற்றும் கனிவானதொரு முடிவை கூறினார். அவர்களிடமிருந்து பணையத் தொகையாக ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு விடுதலை செய்வது என்ற கருத்தை கூறினார். இறைத்தூதர் அவர்கள் கூறினார், இறைவன் நம்மீது கொண்ட கருணையின் காரணமாக நமக்கு இந்த வெற்றியை அருளினான். எனவே பிடிப்பட்ட கைதிகளிடம் நாமும் இரக்கம் கொண்டு நடந்து கொள்வோம் என்று கூறி பணையத் தொகையை பெற்றுக்கொண்டு கைதிகளை விடுவித்து விடுவது என்ற முடிவை எடுத்தனர். பத்ரு போர் கைதிகள். கைதிகளின் நிலையை தீர்மானிக்கும் விஷயத்தில் அபூபக்கர் அலி அவர்கள் நெகிழ்ந்து கொடுக்கும் போகும் முடிவு ஒன்றை கூறிய அதே வேளையில் உமர் அலி அவர்களோ மிகவும் கடுமையான ஒரு முடிவை கூறினார். இதன் மூலம் இருவரது கருத்து கூறலிலும் மிகப்பெரிய வித்தியாசம் ஏற்பட்டிருந்தது. பல்வேறு கருத்துக்களை செவிமடுத்த பிறகு இறுதியில் இறைத்தூதர் அவர்கள் தனது முடிவுக்கு வந்தார்கள். இறைவனை புகழ்ந்தவர்களாக இறைவன் சிலரது இதயத்தை பாலை விட மிருதுவாக ஆக்கி வைத்திருக்கின்றான், இன்னும் சிலரது இதயத்தை பாறையை விட கடினமாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றான் என்று கூறிவிட்டு அபூபக்கர் அலி அவர்கள் பக்கம் திரும்பிய இறைத்தூதர் அவர்கள் கூறினார், அபூபக்கரே, நீங்கள் இப்ராஹிம் அலை அவர்களை போன்றவர். என்னுடைய வழியில் செல்கின்ற என்னை பின்பற்றுகின்றவர் நம்மில் ஒருவராக இருக்கின்றார். இன்னும் யார் நமக்கு கட்டுப்படவில்லையோ இறைவா, அவர்களை மன்னித்தருள நீயே போதுமானவன் என்று இப்ராஹிம் அலை அவர்கள் இறைவனை பார்த்து கூறினார். இன்னும் நீங்கள் ஈசா அலை அவர்களை போன்றவர். அவர் கூறினார், இறைவா, நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உனது அடிமைகளே, அவர்களை நீ மன்னித்தருளினால் நீயே சக்தி வாய்ந்தவனும் மிகைத்தவனும் நீதவானாகவும் இருக்கின்றாய் என்று கூறினார். பின்னர் உமர் அலி அவர்கள் பக்கம் திரும்பிய இறைத்தூதர் அவர்கள் கூறினார், உமரே, நீங்கள் நூஹ் அலை அவர்களை போன்றவர். அவர் கூறினார், இறைவா, இந்த பூமி பண்டின் மீது ஒரு நிராகரிப்பாளரையும் உயிருடன் விட்டு வைக்காதே. இன்னும் உமரே, நீங்கள் மூசா அலை அவர்களை போன்றவர். அவர் கூறினார், இறைவா, அவர்களின் சொத்துக்களை அழித்து விடுவாயாக. இன்னும் அவர்களது இதயங்களை கடினமாக்கி வைப்பாயாக. அதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு எரிய வேண்டிய தண்டனையை பார்க்கும் வரைக்கும் மனம் மாறாதிருப்பதற்காக என்றார்கள். இறைத்தூதர் அவர்கள் அபூபக்கர் அலி அவர்களின் ஆலோசனையை எடுத்துக்கொண்டார்கள். மறுநாள் காலையில் உமர் அலி அவர்கள் இறைத்தூதர் அவர்களையும் அபூபக்கர் அலி அவர்களையும் சந்தித்த வேளையில் இருவரும் அழுது கொண்டிருக்க கண்டார்கள்.
இறைத்தூதர் அலனி, உங்கள் இருவரையும் அழவைத்தது எது? என்னிடம் கூறுங்கள். எந்த துக்கம் உங்களை அழவைத்ததோ அதனை என்னிடமும் கூறுங்கள், நானும் அழ வேண்டும். உங்களது துக்கத்தில் நானும் பங்கு கொள்ள வேண்டும் என்று கூறினார். இறைத்தூதர் அவர்கள் கூறினார், உமரே, இங்கே உம்மை கவலை கொள்ளக்கூடிய எதுவும் நடைபெறவில்லை. மாறாக கைதிகளின் விஷயத்தில் உமது கருத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக உம்மை கௌரவித்திருக்கின்றான் என்ற சந்தோஷத்தை செய்தியை கேள்விப்பட்டு உவகை பெளிகுங்கள் உமரே என்று கூறினார் இறைத்தூதர் அவர்கள். உமது கருத்துக்கு எதிராக கருத்து கூறியவர்களின் கருத்துக்கு இறைவன் எச்சரிக்கையும் செய்திருக்கின்றான் என்று முடித்தார்கள். என்ன, என் பொருட்டு இறைவன் தனது திருவசனங்களை இறக்கி அருளியிருக்கின்றானா? அந்த வசனங்களை அச்சொட்டாக நான் உங்களது வதனங்களிலிருந்து செவிமடுக்க வேண்டும் யா ரசூலல்லா, எனக்கு அதனை ஓதிக் காட்டுங்களேன் என்று உமர் அலி அவர்கள் இறைத்தூதர் அவர்களிடம் வேண்டி நின்றார். இறைத்தூதர் அவர்கள் அந்த வசனத்தை உமர் அலி அவர்களுக்கு ஓதிக் காட்டினார். விஷமங்கள் அடங்க